அதாவது நம்ம திருஷ்யம் படத்தோட இயக்குனரான ஜித்து ஜோசப் இவர் பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்யம் படம் மூலமா தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் மட்டும் இல்லை பாலிவுட் ஹாலிவுட் லெவலில் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான காரணம் இந்த படத்தோடைய கதை, அந்த கதைக்கான ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு ஜித்து ஜோசப் முக்கிய காரணம் சொல்லலாம். சரி, ஓகே, இவரை பாலிவுட்ல வாங்க வாங்கன்னு வரவேற்பு பெற்றாலும் அவருக்கு ஹீரோ கிடைக்காது தான் இப்போ ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவர் இயக்கின ஒரு படம் தான் மிராஜ். இந்த படம் தான் இப்போ செப்டம்பர் 19ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த படம் மலையாளத்தில் இப்போ வெளியானாலும் முழுக்க முழுக்க பாலிவுட் ஹீரோவுக்காக எழுதப்பட்ட ஒரு கதையா பார்க்கப்படுது. ஆனா இந்த படம் ஹீரோக்கான வேலையே இல்லையே, முழுக்க முழுக்க ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இது. அப்படிப்பட்ட சூழல்ல இவருக்கு எப்படி பாலிவுட்ல ஹீரோ கிடைக்கும்? சரி, ஓகே, பாலிவுட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கணும், லவ் சாங் இருக்கணும், இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் தமிழ் மட்டும் இல்ல பாலிவுட்லயும் இதே ஸ்டைல் தான். அப்படி இருக்கும்போது இவரோட மிராஜ் கதைக்கு ஹீரோ கிடைக்கல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஓகே, அப்படியே மாலிவுட் மலையாளத்துக்கு வந்துட்டாரு. மலையாளத்துக்கு வந்து ஆல்ரெடி கூமன் அப்படின்ற படம் எடுத்திருக்காருல ஆசிஃப் அலியை வச்சு. அப்போ ஆசிஃப் அலியவே வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம். முக்கியமான ரோல் அதான் ஆல்ரெடி சொன்னல, ஹீரோயின் ஓரியன்டா சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றதுனால அபர்ணா பாலமுரளியை நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு படத்தை முடிச்சிட்டாரு. ஒரு வழியா இந்த படத்தை முடிச்ச பிறகு இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலையில இறங்கும் போது அப்பதான் இந்த உண்மை வெளியே வருது. அது என்னன்னா, பாலிவுட்ல இந்த கதையில நடிக்க ஹீரோவே கிடைக்கல, அதனாலதான் நான் மலையாளத்துல எடுத்தேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லியிருக்காரு மனுஷன்.